விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன், அந்த விசுவாசத்தின் ஆவி. பார்த்தீங்களா? அப்போது வேதம் வந்து இந்த ஆவியை தான் இருதயம் சொல்லுது. இயேசுன்னு சொல்கிறார், அதை வந்து நிலம்னு சொல்கிறார், நல்ல நிலம் அப்படின்றாரு. அப்போது ஒரு அதையும் எடுத்துருவோம். இப்போ இந்த இதை பற்றி பார்த்துட்டோம்ல. இந்த விசுவாசம் எங்கேருந்து வருது? ஆவியிலேருந்து வருது. இந்த ஆவியிலேருந்து தான் பேச்சே வருது. இந்த நாக்குக்கும் இந்த ஆவிக்கும் கனெக்ஷன் இருக்குது. இப்போ உங்களுக்கு இப்படி சொன்னால் தான் புரியும். ஒரு படத்தில் வந்து கவுண்டர் மணியும் செந்திலும் வந்து இந்த பெட்டர் மாஸ் லைட் வச்சுருப்போம். அந்த மேண்டில் இருக்கும். ஏய் அதான்டா கூமட்ட தலையா, இதான்டா மேண்டில், இதில் தான்டா எரிதுன்னுவான். அவன் என்ன பண்ணுவான்? இதில் எப்படி நீ எரியும் அப்படின்னுவான். அந்த மாதிரி இப்போ நம்மளுக்கு பார்த்தா இதில் தான் எரியுது. எங்க வாழ்க்கை இதில் தான் எரியுது. இந்த நாக்கு உள்ளே வந்து கனெக்ஷன் இருக்குது. உள்ளே வந்து அந்த அந்த பெட்டர் மாஸ் லைட் எப்படிமா இருக்கும்? இப்படி குண்டா இப்படி வந்து இப்படி இருக்கும். அது உள்ள கிருஷ்ணால் ஊற்றி வச்சுக்கிறான். அதில் வேறு பம்ப் அடிக்கிறான். பம்ப் வச்சு புஷ்ன்னு எரியுது. அது வழியாக என்ன பண்ணுது? அந்த கிருஷ்ணால் ஓட்ட வழியாக அப்படியே அந்த பழுப்பு வழியாக வெளியே வருது. வெளியே வந்து அந்த மேண்டில் என்ன பண்ணுது? லைட்டாக அப்படியே ஸ்ப்ரே ஆகுது. ஸ்ப்ரே ஆகுறது எரியுது. அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்னலாம் விளக்கம் கொடுத்து இந்த இருதயத்தை புரிய வைக்கிறதாகுது. இப்போது நம்ம என்ன நினச்சிருக்கிறோம்? இந்த நாட்கள் எப்படிங்க பேச்சு வருது அப்படின்றோம். இந்த ஆவியை நான் பார்க்கணும். கிருஷ்ணாலெல்லாம் பார்க்க முடியாது. அதை உள்ளே ஊற்றி வச்சுக்கிறான். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? இந்த ஆவியை உள்ளே வச்சுக்கிறாரு. சொல்லுங்கள், எல்லாம் வயிற்று வச்சுக்கிங்களேன். சர்ச்சைக்கிட்டு வந்து வயிற்று அடிக்க வைக்கிறாரு. நல்லா வயிற்று அடிங்க. இது உள்ள ஆவி. இங்கே பாருங்க ஐயா, ஃபோனை வச்சுட்டு ஃபோனையே எடுத்து வயிற்று வச்சுக்கங்க. நீங்கள் ஃபோனையே பார்த்துன்னு இருக்கிறீங்க. கவனிங்க, நான் இன்னும் வசனமே தரலையே, பிடிங்குவேன் இப்போ போனேன். கவனி, இது உள்ள ஆவி இருக்குது இல்லையா? எப்படி உள்ள பெட்டர் மாஸ் லைட்டில் உள்ள கிருஷ்ணால் இருக்குதோ அந்தமாரி இது உள்ள ஆவி இருக்குது. இப்போ இந்த மேண்டில் எரியுது, அது கண்ணுக்கு தெரியுது. கிருஷ்ணால் தெரியுதோ? இல்லை. அப்போ இப்போ இந்த காற்று ஏன் சொன்னார்ல, நீ மறுபடியும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டேன். ஆவியில் பிறக்கிறவன் ஆவியாக இருப்பான், மாம்சத்தில் பிறக்க மாம்சமாக இருப்பான். காற்றானது தன் இஷ்டத்துக்கு விடி வீசுது, அதை என்ன பண்ணுற? பார்க்க முடியாது, அதை என்ன பண்ணுற? உணர்ற, அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த காற்று அடிக்குது, என்னால் உணர முடியுது, ஆனால் பார்க்க முடியல. அப்போ நான் வந்து காற்றுன்றது ஒன்று இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. அதேமாரி தான் ஆவியும். எனக்கு காட்டினா தான் நம்புவேன்னா ஒரு காட்டுவேன் நான். இப்போ இந்த சொல்லுறதை புரிஞ்சுக்கோ. இப்போ சும்மா நோண்டி இந்த பெட்டர் மாதம் வச்சிடக்கூடாது. என்ன பண்ணு, சொல்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோ. காட்டுனா இதை மட்டும் தான் என்னால் காட்ட முடியும். ஃபேன் சுற்றுதா, காற்று வருதா, அதை மட்டும் தான் காட்ட முடியும். பெட்டர் மாதம் லைட்டு எரியுதா, அதை தான் காட்ட முடியும். சும்மா உனக்கு ரொம்ப போய் டீப்பில் போய் கிருஷ்ணால ஊற்றி கொளுத்திடுவேன் அப்படின்ற மாதிரி ஆகிடும். அப்போ அவன் பாப்பான் வச்சுட்டு இப்படி பாப்பான், என்னண்ணே என்னண்ணே. அப்போதான் ஒன்று என்ன பண்ணும், ஒரு கூடி எடுத்துன்னு வந்து, எப்பா பெட்டர் மாஸ் லைட்டுக்கார காது குத்தல ஏதோ ஒன்று ஃபங்க்ஷனை சொல்லலாம், வச்சுக்கிறேன், பெட்டர் மாஸ் லைட் வேணும்னு. பெட்டர் மாஸ் லைட் இல்லை அப்படின்னா, ஏன் இல்லை, ஏதோ வச்சுக்கிறிய, கூட வச்சுருக்கோம், பெட்டர் மாஸ் லைட் இல்லை. ஏன்னா அந்த மேண்டில் வச்சிட்டான் அவன். அந்த மாதிரி ஆவியை பார்க்க முடியாது. பார்க்கணுன்னு இருந்ததுன்னா நீ செத்துடணும். செத்தாதான் உன் ஆவியை நீயே பார்க்க முடியும், மற்ற ஆவியும் பார்க்க முடியும். ஒருத்தவங்க சொல்கிறாங்களே நான் ஆவியை பார்த்தப்பே, அதெல்லாம் போய் ஒன்று பார்த்து இருக்குது, ஆவியை பார்த்து தான் இருக்குது. ஏதோ சொல்கிறாங்க, கண்ணில் பார்க்க முடியாத அளவுக்கு தான் இருக்குது ஆவி. அப்போது இந்த ஆவின்றது ஒன்று இருக்குது. அதை நம்ம எதில் பார்க்கலான்னா, இந்த வார்த்தையின் மூலயமா என்ன பண்ணலாம், பார்க்கலாம். அப்போது இப்போ இந்த மாம்பழம் எப்படி வருது?
நீ உக்காந்து யோசிச்சு மாம்பழம் இப்படி அது குத்துச்சுன்னா என்ன பண்ணோம், அறுத்து சாப்பிடணும். குத்துச்சுன்னா அது மாம்பழ மரத்தை மாம்பழத்தை குத்துச்சுன்னா மாம்பழத்தை குத்து சாப்பிடணும். தேங்காய் மரம் தென்னை மரம் தேங்காவை குத்துச்சுன்னா சாப்பிடணும். இது எப்படி வந்தது? உட்காந்து நான் ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் சாப்பிடுவேன்னா, ஏம்மா நீ சாப்பிட முடியாது மாம்பழத்தை. என்ன பண்ணு, மாம்பழம் வருதா பார்த்துக்கோ, அவ்வளோதான். அப்போது இந்த வார்த்தை வருது. இந்த வார்த்தை எங்கேருந்து வருது? மறுபடியும் பாரு, எங்கேருந்து வருதுங்க? இவ்வளோ தொழுகு சொல்லி புரிய வச்சு கூட வாயிலேருந்து வார்த்தை வர மாட்டேது பாரு. உன்னை நான் அடிக்க மாட்டேன், நீ ஏன் சத்தமாக சொல்ற? மற்றவங்க சொல்ற சொல்லுங்களேன், சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாம்மா? இந்த வார்த்தை எங்கேருந்து வருது? மறுபடியும் பாரு, நல்ல அதைத்தான் சொல்லுங்கன்ற. சொல்லுங்க, இந்த ஆவிலேருந்து வர மாட்டேது பாரு. எங்கேருந்து வருது? அப்போ அந்த பொண்ணுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. இப்போ இந்த ஆவிலேருந்து வருது வார்த்தை. இப்போ நம்மளுக்கு ஏன் ஆண்டோடைய வார்த்தையை நம்மளால தேவனுடைய பிள்ளைகளால் பேச முடியல? ஹலோ, போவோமா அந்த 4 நிலத்துக்கு? வாங்க, மார்க்கு 4ஆம் அதிகாரம். போவோம் பாருங்களேன், எல்லாம் கைப்பூச்சி கூட்டணும். மார்க்கு 4ஆம் அதிகாரத்துக்கு. இன்னும் பொண்ணே போயிடாதீங்க 100வது பிளாக்குக்கு, 94வது பிளாக்குக்கெல்லாம். அவங்களாம் வரல. வாங்க கேளுங்கள், உங்களுக்கு சொல்கிறேன். ஏசு என்ன பண்ணார்? 4ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்திலிருந்து அவர் அநேக விஷயங்களை உவமைகளாக அவர்களுக்கு போதித்தார். போதிக்கிற பொழுது அவர்களுக்கு சொன்னது, கேளுங்கள், விதைக்கிற ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதையை வழி அருகே விழுந்தது. ஆகாயத்து பறவைகள் அதை பட்சித்து போட்டது. அப்புறம் சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை நிலத்தில் விழுந்தது. அதற்கு ஆழமான மண் இல்லாததினாலே சீக்கிரத்தில் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்துச்சு. அப்புறம் வேறு இல்லாமல் உலர்ந்து போச்சு. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அது பலன் கொடாதபடி அதை நெருக்கி போட்டது. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து ஓங்கி வளர்கிற பயிராகி ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100மாக பலன் தந்தது. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று அவர்களுக்கு சொன்னார். கவனிங்க, மொத்தம் 4 நிலம். என்னென்ன நிலம்? வழி, கற்பாறை, என்னம்மா வழி, கற்பாறை, முள்ளுள்ள இடம், நல்ல நிலம். மொத்தம் 4. ஆமாம், அந்த மாதிரி சொன்னால் கூட உங்களுக்கு நல்லா புரியும். வாங்க, இப்போ எங்கே போகிறோம்? வழி அருகே கற்பாறை, முள்ளுள்ள இடம். அதே மாதிரி கூட சொல்லலாம். நீங்கள் நம்ம தான் படியும், நம்ம மனசு எப்படி இருக்குது பாரு. சினிமா பாட்டை சொல்லி தான் இது இதுமாரி படம், நாடகம், இந்த மாதிரிலாம் இதெல்லாம் சொல்லி உங்களுக்கு புரிய வச்சா தான் மனசில் நறுக்குன்னு உட்காரும். கவனிங்க, வழி அருகே கற்பாறை, முள்ளுள்ள இடம், நல்ல நிலம். இப்போ 4 நிலத்தை சொல்கிறார். அந்த 4 நிலமும் இருதயம். சொல்லுங்கள், இருதயம். மனுஷனுடைய ஒவ்வொரு மனுஷனும் பாருங்க, ஒவ்வொரு மனுஷனும் இப்படி இருக்காங்க, இப்படிப்பட்ட கேட்டகரியில் இருக்காங்க. நம்ம கொஞ்சம் முடிஞ்ச பேர் ஒரு 1/2 ஹவரில் முடிஞ்சிடும். இருப்பீங்களா?
ஆ கொஞ்ச நேரம் இருங்க. ஆ ஓகே, கவனிங்க. அந்த 4 நிலம்தான் 4 விதமான கேட்டகரியில் இருக்கிற ஆட்கள். நம்ம இந்த உலகத்தில் இந்த 4 விதமான ஆட்களை பார்க்கலாம். சர்ச்சைக்கு வர ஜனங்க, சர்ச்சைக்கு வர ஜனங்களும் பொது ஜனங்களையும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த 4 கேட்டகரியில் எடுத்துக்கலாம். இவங்க சரியில்லை, இவங்க வந்து இப்படி பண்ணுறாங்க, இவங்க இத்தனை வருஷம் வந்துக்கிறாங்க, இவங்க சரியாக இருக்க மாட்றாங்க, இவங்க பாரு இப்படி பண்ணுறாங்க, அதெல்லாம் நீங்கள் வந்து சொல்லாதீங்க. அதுக்காக தான் இந்த பாடத்தை